இந்த லாவண்யா எந்த தைரியத்துல போய் மனப்பொண்ணா உட்கார்ந்தா அப்படின்றது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம ராகவ் வந்து நான் இந்த லாவண்யாவோட கழுத்துல தாலியா கட்டியிருந்தாலுமே கூட இந்த இடத்துல வந்து நான் லாவண்யாவை அவங்க பொண்டாட்டியா ஏத்துட்டு இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அபியை வந்து நான் தன்னோட மனசார நினைச்சிட்டு இருக்காங்க, தான் லவ் பண்ண பொண்ணு கூட எனக்கு வேணாம், அபி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மது கிட்டே சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது வந்து இப்போ இந்த லாவண்யாவோட ஆட்டம் எல்லாமே முடிவுக்கு வந்துடுச்சு. இதுல இந்த லாவண்யா மட்டும் சம்மந்தப்படல, இன்னும் வந்து சுந்தரி, அதுக்கப்புறம் வந்து இந்த அதாவது முரளிகிருஷ்ணன், இவங்க எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதுல பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது இங்க வந்து அவங்க தான் இந்த லாவண்யாவை மனப்பொண்ணா உட்கார வச்சாங்க இல்லையா, ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரிய வருதா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதாவது லாவண்யா தான் இது எல்லாத்தையுமே பண்ணது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த நர்ஸ் வந்து இப்படி போலியான ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு காரணமும் வந்து லாவண்யாவா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யாவோட பேர் மட்டும் தான் அங்க வெளியே வருது. இவங்க 2 பேர் வந்து வெளியே வரதில்ல. ஒரு பக்கம் வந்து லாவண்யாவோட முகத்தில் காரி துப்பினதுக்கு அப்புறமா ராகவ் கிட்ட வந்து லாவண்யா சவால் வர்றா, இங்க பார் ராகவ், நான் தான் உனக்கு வந்து பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு நாள் உனக்கு தெரிய வச்சு கடைசியில் வந்து உன்னை அடைய போறேன், உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சவால் விடுறா. இதை எந்த தைரியத்தில் விடுறான்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஏன்னா அபியும் ராகவும் வந்து இப்போ மனசார உண்மையிலேயே வந்து ரொம்பவே அதாவது ஒரு நெருக்கமாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம அபி வந்து இந்த இடத்துல நம்பலன்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் ரொம்ப கோவப்படுவார். ஏன்னா நம்பிக்கை இல்லாம வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால. அதே சமயம் இப்போ மது இருந்துட்டு நம்ம அபியும் ராகவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அபி அதாவது ராகவோட மனசுக்குள்ள நீ தான் வந்து முழுக்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு புரிய வைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.